அவள் என்னை பார்க்கறதுக்கு தான் பேப்பரை பறக்க விட்டா. அவள் என்னை பார்த்து சிரிக்கும்போது அவள் தான் எனக்கு எல்லாம் தோணுச்சு. அவளுக்கும் என்னை பார்க்கும்போது அதான் தோணியிருக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. Excuse me, sir. Hasanna? யாரு? அத்தை பையனா? இல்ல சார், பெரியப்பா பையன். Excuse me, sir. You're late. Come for the next class. Sir, only today I received my demand draft. I went to pay the hostel fees. Today is the last day, sir. Get in. Thanks, sir. This is the last time. Make sure you all come on time or don't come. We are going to continue our discussion on the cover page layout of the magazines. Meena, refresh what we learned in the last class. Sir? You start. சார் பைக் பஞ்சர் ஆச்சு சார். யோ, உனக்கு வேற நல்ல காரணமே கிடைக்கலையா சொல்றதுக்கு? சார் நிஜமாலே பைக் பஞ்சர் ஆச்சு சார். சார் அட்டனன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது சார். ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒன்றை உள்ள விட்டேன்னா நாளைக்கு லேட்டாக வரவங்க எல்லாரும் இதை காரணம் காட்டி உள்ள விட சொல்லுவாங்க. அப்படிலாம் யாரும் காரணம் காட்ட மாட்டாங்க சார். அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டீங்களே. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கொஞ்சம் கை தூக்குங்களேன். காலேஜுக்கு படிக்க தானே வந்த? புக் இல்லை, பேனா இல்லை, பேக் இல்லை. சார் எல்லாம் டெஸ்கில் இருக்குது சார். யூ ஆர் நாட் ஹெல்பிங் யுவர் ஃப்ரெண்ட் ஃபார் அ குட் காஸ். இவா சார் அசைன்மெண்ட் முடிச்சா? சார் நாளைக்கு தானே கேட்டீங்க? நாளைக்கு கேட்டேன், பாதியாச்சும் முடிச்சிருக்கணும்ல இன்னைக்கு. தலையப்பாரு, ஜீன்ஸும் ஷூவும். காலேஜுக்கு வரா மாதிரியா வர? உனக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம். விஸ்காமில் பாஸ் பண்ணணும்னா படிக்கணும், எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் பண்ணணும். வர ஆத்திரத்துக்கு வர்றது லேட்டு. டோன்ட் இரிட்டேட் மீ லைக் திஸ் ஒன்லி. வரேன் சரி. ஓ மீனா, யூ மே ஸ்டார்ட். என்னடா கிளம்பிட்டியா? ஆமாண்ணா, முக்கியமான வேலை இருக்கு. வரேன். பா என்னடா ஆயில் இப்படி கொட்டுது? கீழே விழுந்ததில் கொஞ்சம் லீக் ஆகும். அப்புறம் நின்றுடலாம்டா. சர்வீஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு வரணும். ஆமாம், ஜிம் எங்க? ஸ்டூடியோவில் போய் கேமரா எடுத்துகிட்டு போயிருக்கேன்டா. என்ன டைம் ஆயிடுச்சா? ஏன்டா பறக்குற? அப்படியே உனக்கு முக்கியமான வேலை. அதை வந்துட்டான். போகலாம் போகலாம்.
சரி கிளம்புறேன். பை கிளம்புறேன்டா. ஆ பார்த்துக்கலாம் விடு, என்ன இருக்கு சரியா? சரி ஓகே ஓகே யா குட். ஏய் நாளைக்கு மறக்காம கொண்டு வந்துருவேல. கண்டிப்பாக கொண்டு வரேன். பாய் ராஜேஷ். சரி நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். போலாமா? போலாம். நாளைக்கு என் பைக்கை சர்வீஸ் விட்டுருவேன், நீ தான் வந்து பிக்கப் பண்ணி. சரி இது கொஞ்சம் வச்சுக்கிறியா மாடி? அதை வச்சுக்கிட்டா நான் எப்படி ஓட்டுறது? ஏறு. சரி ஃபோனையாவது வச்சுக்கோ. ஓகேடா பாய்டா. ஓகேடா பாய். டேய் டேய் நிறுத்துடா, ஒரே நிமிஷம். என்ன வச்சுடா ஆயிடா. மச்சான் டம் புடுறா. டேய் பொண்ணு தாண்டா இருக்கு. நீ தான் அடிச்சிருப்பில்ல குடுறா. சத்தியமா அடிக்கலடா, வேணா கட் ஆஃப் போட்டுக்கலாம். சரி வா. டேய் இதான் உனக்கு முக்கியமான வேலையா? இனி மச்சி 2 மினிட்ஸில் போயிடலாம். இப்போ நீ வரியால நான் கிளம்பட்டுமா? நீ ஏன்டா ஸ்கூல் பையனாட பெல் அடிச்சு நீ ஓடுற? விடுமச்சி அவன் போகட்டும். நாளைக்கு நீ என்ன பண்ணு, பைக்கை சர்வீஸ் விட்டு பஸ்ஸில் வந்துரு. நான் உன்னை பிக்கப் பண்ண மாட்டேன் சரியா? அப்படியா? சரிடா. சிந்து நைட்டு 10 மணிக்கு தான் நான் கால் பண்ணுவா, நான் பேசிக்கிறேன் இன்னைக்கு. டேய் இருடா வந்துட்டேன். டேய் சரி வா வா. சரி போ. அப்படியா? டேய் சூடு ஆறிட போது குடி. எத்தனை தடவை சொன்னாலும் பைக்கை மெதுவாக ஓட்டுறதே இல்லை. டேய் ஏன் என் சட்டையை போட்ட? இப்போ ஏன்டா கத்துற? அவன் ஷர்ட் அவன் போட மாட்டானா? புது ஷர்ட்மா, நானும் ஒரு வாட்டி தான் போட்டிருக்கேன். ஏன் உங்க அண்ணன் உன் ஷர்ட் போடக்கூடாதா? நீ வேணா நாளைக்கு அவன்கிட்ட போட்டு போ. சும்மா இந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தீர்ப்பெல்லாம் சொல்லாத. இன்னொரு தடவை என் ஷர்ட்டை போட்டான் அப்புறம் நடக்கிறதே வேற. எங்க என்ன பணம் எடுத்துட்டு வரல? இந்த பூஸ்டர் குடி. பிரெட் டோஸ்ட் பண்ணி தரட்டுமா? வேணாமா, விளையாட்டு வந்து சாப்பிட்றேன். இன்னும் ஒரே ஏடா இருக்கு. இப்பதான்டா வடிகட்டினேன். இப்போ என்னது இது? அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. எங்க சேலரி ஒன்றும் கிரெடிட் ஆகலடா, நாளைக்கு தரேன். இன்னைக்கு 4ஆம் தேதி தானே, 3ஆம் தேதி கிரெடிட் ஆகாது. இந்த உன் கண்ணு முன்னாடி ஃபில்டர் பண்றேன், பார்த்துக்கோ. மெதுவா குடிடா. டேய் தண்ணி குடிச்சிட்டு போ. வேணாமா. அடுத்த பேஜ் பாரு. டேய் இந்த ஃபிக்ஸிங் பார்த்துக்கோ. இது நம்ம வாடத்துக்கும் சம்மந்தமே இல்லையாடா. டேய் நாம மாத்திக்கணும்டா, அப்பதான் நம்ம கேம் அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ண முடியும், புரியுதா? நம்ம சும்மா ஜாலிக்கு தான்டா விளையாடுறோம், ரொம்ப ப்ரொஃபஷனல் பிளேயர் மாதிரி. ஏண்டா டேய் ஏன்டா அடிச்ச? ஏய் சரி வாங்க கிரவுண்டுக்கு போகலாம். இருடா சஞ்சு வரட்டும், அவன்கிட்ட பால் இருக்கு. ஐயோ ஏய் நம்ம கிரவுண்டுக்கு போகலாம்டா, அவனை நேராக வர சொல்லு. எப்படியும் அவன் இந்த வழியாக தான் வரணும். எதுக்கு பறக்குற? உனக்கு தான் டைம் இருக்குல்ல. டேய் இப்பெல்லாம் நம்ம ஆளுக்கு ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல? தங்களுக்கு இந்த விளையாட்டில் திடீரென்று மிக ஆர்வத்துக்கு காரணம் என்ன? ஏய் பஞ்சர் ஆகிடு போதுடா. பாலுங்க இங்கதானா இருக்கு? டேய் விளையாட ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனல, போய் உங்க காட்டுக்கடியில பாருங்க. ஏய் இறங்கு. ஏய் உள்ள போய்த்துறா போ. சஞ்சு நீ போய் எடுப்போம். நீங்களே போயிடுங்க. ஷூ கழட்டணும்டா. நான் செருப்பை கழட்டணும்ல. சரி ஆனா ஒன்னா நம்ம சோம்பரிங்களா இருக்கீங்கடா. டேய் எந்த வேலை உதவி செய்வான் போல இது, யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாண்டா. சூப்பரா வாச்சா. டேய் என்னடா பண்ற? இதுக்கே எங்க நிக்கிற? அப்படி போய் வெளில நில்ல. சொல்லுடா, வந்து நின்று அப்புறம் தெரியும் உனக்கு. அண்ணா நான் வேணா இங்க நிக்கட்டுமா? என்னடா நீ பாரு காலையில சரி நீ எங்க நில்லு. அட கையில தரக்காத. ஏய் எல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ அப்படி உள்ள போ. நான் போய் எடுத்துட்டு வர பால். ஏய் டைட் பண்ணடா. ரெடி கமா. சரியா? சரிடா. ஏய் கமா. டைட் பண்ணு கமா. ஏய் நீ உள்ள போ. ஏய் பால் போடு, பால் போடு. மச்சான் ஏய் போடா கவர் பண்ணு.
செகண்ட்ஸ் நானும் அவனும் பார்த்துக்கிட்டோம்டா. சான்ஸே இல்லை. அந்த ஃபீலை எப்படி சொல்லுறதுனே தெரியலடா. இது விளாண்டுருக்கதான் லூசு நினச்சேன். சும்மா விளையாட்டுக்கு தானே விளையாடுறோம். சத்தியமாக சொல்கிறேன், நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டடா. அண்ணன் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடச்சி அப்படியே பெரிய ஆளாக போகிறாரு. +2ல நல்ல மார்க் வேணும்னு தானே ஃப்ரெஞ்ச் எடுக்கிறீங்க? இல்லை மேடம், ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிடுறாங்கல்ல. இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ஃப்ரெஞ்சு இங்கிலீஷில் படிச்சுட்டு மார்க்ஸ் மட்டும் 200ல் 190 வாங்கிடுறாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சில் கரெக்டாக ABC கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியறதில்ல. அப்பாவுக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீஸ் கொடுக்க போகிறீங்க. உங்கள் பையன் நல்லா படிச்சுட்டான்னா அவனுக்கு நல்லது, ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோதான். என்ன இவ யாரையாவது லவ் பண்ணான்னு சந்தேகமா உங்களுக்கு? ஆமாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவ பின்னால் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு. யாரு? ரொனால்டோவா? உன்னால சும்மா இருக்க முடியாது. சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க இவ்வளோ நேரம்? ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கா. கௌசிக் மொபைல் ஃபோன் பண்ணிட்டு வேண்டியதானே? எங்கேயாவது வண்டி ஓட்டிட்டு இருப்பானே. என்னடா மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டேன். இந்த சிறப்பு கிடைச்சதா? கிடைச்சது. நம்மா அப்பாட்ட கொடுத்துரு. ஓகே அங்கிள். இதுக்கு எவ்வளோ அங்கிள்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயமா. அப்பாட்ட ஃபோன் பண்ண சொல்லு. மெடிசன் எப்படி எடுத்துக்கிறது நான் சொல்கிறேன். சரியா? 40 ரூபா சொல்கிறான் மச்சான் இடத்துக்கு. 40 ரூபாயா? ஸ்கொயர் ஃபீட் கம்மி தானடா? ரொம்ப கம்மி தான். அவன் 40 ரூபானா தரேன்றான். ஒன்றும் பேச முடியல. சாயந்தரம் ஒரு புரோக்கர் வர சொல்லியிருக்கேன் நம்ம கடையாண்ட. வந்தால் பேசுகிறேன். சிட்டியில் இடமா இல்லைண்ணா, நிறைய இடம் இருக்குது. பார்த்து தான் முடிச்சுக்கலாம். சரி, ஓகே ஓகே பாப்பா. பாய் பாய். அண்ணா கார் எடுங்கண்ணா. ஓகே. ஐயோ, வண்டி ஸ்டார்ட் ஆகலையே. அண்ணா விளையாடாதீங்க, லேட் ஆச்சு. பாருமா, வண்டி ஸ்டார்ட் ஆகல. போய் எங்க அம்மாட்ட சொன்னா பயந்துருமா? எனக்கு தெரியும்ண்ணா, நீங்கள் வேணுன்ட்டு தான் பண்ணுறீங்கன்னு. உனக்கு அபாரம் முடிதுப்பா. என்னடா பண்ற? வண்டி எடு. விளையாடுற நேரமா அது. அவங்க அப்பா ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாருமா, வண்டி ஸ்டார்ட் ஆகல. நான் என்ன பண்றது? வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அவன் என்னமா பண்ணுவான்? சும்மா உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. வண்டியை தள்ளிட்டான், கிளம்பு. டேய், வண்டி போயிட்டு இருக்குடா. அவளே போயிட்டா. நின்றுமா. Prendi servizio domattina, vai in magazzino e fate dalla roba. Grazie, buongiorno. Buongiorno. Ciao, addio. Domattina alle 6:15, hai capito? Non dubbi. Com'è andata? È andata bene. Hai dovuto aspettare, ma rimane tutto a posto. Che c'è qua? C'è lavoro pure per te. C'è da cingere il centrino del beretto. Ajay sir. Che me balla. உங்களுக்கு எச்சோடு கூப்பிடுறாரு. Vieni qua, guarda un po'. அப்படியா? Ognuno ha lo scomparto suo. நீ லைட் ஆஃப் பண்ணாம போ. நான் Lo பார்த்து. vedi quanto è grande? தள்ளு. Can't you go that way? அக்கா தள்ளுங்கக்கா. Pensa. ஏய் ராஜேஷ். Prima davano Switch off the light ரா. டேய், Però la படம் தெரியல. medicina è buona. மூடிட்டு பாறா. 6.000. Light off Più பண்ணு assegni உனக்கு. familiari. Rajesh, E poi switch cerchiamo off the light and go. Dai, Maria. என்னாச்சு? ஷாக் அடிக்குதுங்க. சாக்கா? அடிக்காத. Un momento in via della paglia. என்ன சார், நிஜமாலே உங்களுக்கு சாக்கு அடிக்கலையா? சும்மா ஆக்டிங் லொல்லல. சார், பிளாஸ்டிக் பேனை வச்சு ஆஃப் பண்ண போறாங்க. நீ படிக்கல, உனக்கு தெரியுது. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. எவன் ஆஃப் பண்ணுவான்னு எல்லாரும் பேப்பர் பேன் பார்த்துட்டு இருப்பான். வா. ஆமா, எதுக்கு ஹெச்ஓடி கூப்பிட்டாரு? தெரியல சார், காலைல இருந்து சும்மா தான் உட்காந்துருக்காரு. யாரும் பார்க்க வரல. அதான் உங்களை பார்க்க வர சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். வா, போட்டு விட்டுரு. சார், வாடி. சார், வா வா வா. சார். சார். Yes, come in. இதுக்கு ஏன் உன் பேரை கொடுக்கல ராஜேஷ்? ஐ வாண்ட் யூ டு டேக் பார்ட் இன் திஸ் காம்படிஷன். இல்லை சார், காம்படிஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். நல்லா தானே வரைகிற. எல்லாரும் உன் பேரை தானே சொல்கிறாங்க. ராஜேஷ், இந்த மாதிரி காம்படிஷன் எல்லாம் கலந்துக்கிட்டாதான் உன்னுடைய பொட்டன்ஷியல் உனக்கு தெரியும். டிராயிங் சும்மா ஹாபி தான் சார். எனக்கு டைரக்டர் ஆகணும் தான் ஆசை. உன்னை படம் எடுக்க வேணான்னு யார் சொன்னா? சி ராஜேஷ், நமக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை எப்பவும் நர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு தெரியும், ஃபியூச்சரில் நீ ஒரு பெரிய பெயிண்டராக கூட ஆகலாம். தெர் இஸ் நத்திங் டு லூஸ் ராஜேஷ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காவது இந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கிற என்ன? ஓகே சார். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரமே உன் பேரை என்ரோல் பண்ணிட்டு போயிடு. ஓகே? ஓகே சார், பண்ணுறேன்.
விளாட வரும்போது ஷூ போட்டு வரணும்னு தெரியாது. அதான் ஷூ இருக்குல்ல, போட்டு வரக்கு அவ்வளோ நேரம் சோம்பேறித்தனம் உனக்கு. எதை பண்ணாலும் ஒழுங்கா பண்ணுடா. ஏய் இல்லடா. ரெடி நான் வந்துட்டேன். ஏய் சும்மா நடுவில் வந்தாலும் விளாட முடியாதுடா. அங்கே போய் உட்காரு. ஏய் சும்மா தானே விளையாண்டு இருக்கீங்க. எனக்காக வேணா கொண்டா சப்ஸ்டியூட் ஆறியா? டேய் காசு எடுத்துட்டு வந்தியா? டேய் சரி உன் பர்சனல் தானே இருக்கு, நானே எடுத்துக்கிறேன். டேய் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொன்னேன் இன்னைக்கு வரும்போது காசு எடுத்துட்டு சொல்லி? டேய் உள்ளே யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு வரும்போது காசு எடுத்துட்டு சொன்னல. ஆஃபீஸ்லேருந்து வரவே நைட் 2:30 மணி ஆயிடுச்சுடா. சாரிடா, நீ ஈவினிங் தானே போகிற, நான் ஈவினிங்குள்ளே உனக்கு ட்ராப் பண்ணி கொடுத்துட்றேன். சரி உன் கார்டு கொடு, நானே எடுத்துக்கிறேன். எதுக்கு தேவையில்லாமல் 500 1000 எக்ஸ்ட்ரா ஆகும். உன் 500 எல்லாம் தேவையில்ல, கார்டு கொடு. அப்போ என் 10,000 மட்டும் வேணுமா? இனிமே உன்கிட்ட காசு கேட்டேன் செருப்பால இருக்கா? என்னடா அவன் 10,500 எங்க அண்ணா 10,000 தானே கொடுத்துருக்கான். 500 எக்ஸ்ட்ரா ஆகுது, நீ போட்டுறியா? நான் அப்புறம் கொடுத்துறேன். ஏய் நானா பேங்காக வச்சு நடத்துகிறேன், எங்கிட்ட இருக்கிறதே 200 அவன் இல்லாத ஃபோனுக்கு அந்த ரேட்டு சொல்கிறான். முதல்ல அந்த ஃபோன் கிடைக்காதான்னு பார்ப்போம். ஏற்கனவே 7-8 கடை ஏறி வாங்கியாச்சு. வெல்கம் சார். நோக்கியா 7500 டைமண்ட் கட் அது இருக்கா? இல்லை சார், நாங்கள் யூஸ்டு ஃபோன்ஸ்லாம் டீல் பண்ணுறது கிடையாது. யூஸ்டுலாம் இல்லை, புதுசு தான் கேட்குறேன். அந்த மால் வரது இல்லையா சார்? இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. எத்தனை கடைடா ஏறிங்கிறது? அப்படி என்னடா இருக்கு அந்த ஃபோனில்? வேற ஏதாவது பாடுறா. வேணா அதே ப்ரைஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபோன் வந்திருக்கு, வேணா அது வேணா பாருங்கள். இது என்ன மாடல்? இது 5800. 5800வா? வேற எங்கே கிடைக்கும்? கிடைக்க சான்ஸ் இல்லை. வேணா ஆலூர்பேட்டில் நோக்கியா டேரக்ட் ஷோரூம் ஒன்று இருக்காங்க, வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலூர்பேட்டா? சரி போலாமா? டேய் என்னால் வர முடியாது, செம வெயில் ரா. ஆழ்வார்பேட்டை வரைக்கும் போகணும்டா. டேய் ஜூஸ் வாங்கி தரண்டா, வா. வளர்ற என்ன நீ சுறுசுறுப்பா இல்லாம வா வா. டேய் ஜூஸ் கடறா. தண்ணிக்கு போய் டேய் வாடா போன் வாங்கி தரேன். டேய் தாகமா இருக்குடா, தண்ணி கூட குடிக்கலடா. இந்த ஃபோன் ஆகாம நம்ம 2 பேரும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கூடாது. வா. என்னத்துக்கு செத்துக்கிற? ஜூஸ் வாங்கி தருவல்ல? ஃபோன் வாங்கி தரேன் வாடா. தானே லாஸ்ட் கடை, இதுக்கு மேலே பண்ண முடியும். சார் நோக்கியா 7500 இருக்கா? இல்லை சார், அந்த மொபைல் வரதில்லை, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேற எங்கே சார் கிடைக்கும்? டேய் இங்கே எத்தனை மொபைல் இருக்கு, அதில் ஏதாவது ஒன்று வாங்க. ஏன் இப்படி பண்ணுற? படுப்பேத்துறடா. எனக்கு அந்த மொபைல் அப்படி என்னதான்டா இருக்கு? ஒரு நிமிஷம் சார். சார் உங்கள் மொபைல் கொடுங்க. 7500. ஏய் இந்த ஃபோன் தான்டா. இதுவா? இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா? நல்லா டைமண்ட் மாதிரி சூப்பராக இருக்குடா. அப்பா சரி, இந்த ஃபோன் செகண்ட்ஸில் 1000 ரூபா வாங்கிக்கிறியா? எனக்கு யூஸ்டுலாம் வேணாம், புதுசு தான் வேணும். ரொம்ப நாளாக 7500 ஒன்று புதுசு நம்மகிட்ட இருந்தது சார். ஜஸ்ட் 2 days பிஃபோர் தான் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து அதே மாதிரி ஃபோன் வேணும்னு கேட்டார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அந்த ஃபோன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டீங்க சார். ஹலோ அவர் வந்துட்டாரா? ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். இருக்கு சொல்லுங்கள்.
வெல்கம் சார். இந்த ஃபோனுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கா? இருக்குது சார். வாங்கி 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. சார் இந்த ஃபோன் புதுசாக வாங்கினீங்க? ஆமாம். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க? 10,000. சார் இந்த விலைக்கு இப்போ அட்வான்ஸாக மொபைலில் வந்துச்சு சார் மார்க்கெட்டில். இதை போய் ஏன் சார் வாங்கினீங்க? இந்த ஃபோன் தான் வேணும்னு 3 மாசமாக தேடி பிடிச்சி வாங்கியிருக்காங்க. முதல் ஸ்க்ராட்ச் கார்டு விட்டுங்க, டைம் ஆகுது. ஓகே சார். இதில் நார்மலாக பேசினாலே எப்படி 1.5 நாள் நிற்கும் சார். 1.5 நாள் நிற்குமா? எஸ் சார். இமெயில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்களா? இருக்குது சார். அப்புறம் என்னடா பேசாமல் இந்த மொபைல் எடுத்துக்கோடா. இல்லை வேறு கலர் இருக்கா? இருக்குது சார். இன்றைக்கி பிளாக் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. நாளைக்கு வேணால் ரெடி பண்ணி தரேங்க சார். டேய் இதுவே நல்லா இருக்குடா, வாங்கிக்கோடா. என்ன ஓகே தானே? சரி ஓகே, பில் பண்ணுறேங்க. ஓகே சார். எங்கள் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 20% தானே? இல்லை சார், இப்போ எதுவும் ஆஃபர் இல்லை சார். ஏங்க பண்ணலாங்க சார். சார் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் வாங்க. சரி. என்னடா? சரிடா, நான் கிளம்புறேன். இருடா, பெரிய கவர் எடுத்து கூட அதில் வச்சுக்கோ. இல்லை பரவாயில்ல, ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு போயிடுவேன். பரவாயில்ல. சரி ஏன் டல்லாக இருக்க? ஃபோன் பிடிக்கலையா? நல்ல ஃபோன்ரா. சரி அப்போ இல்லைடா, டயர்டாக இருக்கு. ஆமாம், பின்ன 10 கடை ஏறனா டயர்டெல்லாம் பின்ன எப்படி இருக்கும்? சரி வரேன். வீட்டில் போனோன்னா ஃபோனை சார்ஜ் போட்டுறேன், நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுறா. இன்றைக்கி கடைசியாக எங்கள் அண்ணன் மொபைல் வாங்குறதுக்காக காசு கொடுத்தான். நான் என்னோடய மொபைல் வாங்குறதுக்காக நிறைய கடைக்கு போனேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியாக செல்ஸுனுக்கு போனேன். சார் நோக்கியா 7500 இருக்கா? ஒரே நிமிஷம் சார். சார் அந்த 7500 பாக்ஸ் அங்கே தான் சார் இருக்குது, கொஞ்சம் எடுங்க சார். பா இந்த ஃபோன் தான்டா சார். யூ ஆர் லக்கி சார். ஒரு பீஸ் தான் இருக்குது, உங்களுக்காகவே இருந்திருக்கும் போல். இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட ஃபோன் எனக்கு கிடைச்சது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். பொறுமை பொறுமை. வெல்கம். வெல்கம். ஏய் அவர் நான் வீட்டுக்கு வந்திருக்காரு. டேய் சும்மாரா. பேக் இருக்கா? ப்ளீஸ் கம். பேக் அப்பார். இது பேக் லேப்டாப் ப்ரொவிஷனோட வரும். டேய் லேப்டாப் வச்சிடலாமாண்டா? அவன்கிட்ட லேப்டாப்பே இல்லைங்க, இது வேறு. டேய் சும்மாரா. எவ்வளோ காஸ்ட் இது? இது 4500. இது கம்மி ரேஞ்ச் இருக்கா? கம்மி ரேஞ்ச் இருக்குது. கம்மி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சொல்டா. அடையார் விஐபி ஷோரூமில் மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸோட வரும். தீபக்கு பேக் வாங்க வந்தோம். டபுள் கம்பார்ட்மெண்ட். அது போட்டு போடுறான். டேய் நல்லா இருக்குல்ல? இல்லை நீ ஃபஸ்ட்டு பேக்கை போட. பாருங்கள், போட்டு பாருங்கள். 2 கையில் போடு. அப்படியே ஒரு நடந்து கம்மியா திரும்புடா. பேக் ரொம்ப சின்னதாக இருக்குண்ணா, கொஞ்சம் பெரிய பேக் காமிங்களா? அடுத்த சைஸ் இருக்கு. நிஜமாவா? எப்படா? டேய் இது சூப்பராகடா. நெக்ஸ்ட் வீக் தானே வாங்குறேன்னு சொன்னேன். அடப்பாவி, என்ன பைக்கு? திரும்ப திரும்புடா. என்னண்ணா பேக் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குண்ணே, கொஞ்சம் பெரிய சைஸ். வேறு இது இவ்வளோ சைஸா? சைஸ் தான் ஸ்டாண்டர்ட் சைஸ் வருது. இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ். பெரிய சைஸ்னால் உங்களுக்கு ட்ராலி மாதிரி வந்த மாதிரி வரும். அண்ணா சும்மா இருந்தேன், இதே ஓகேண்ணா. அதில் வாரெல்லாம் வச்சு தர மாட்டீங்களா நீங்கள்? அந்த மாதிரி வராது. அண்ணா இல்லை சரி வெயிட் பண்ணுறோம், சீக்கிரம் வா. ஏய் திலீப் புது பைக் வாங்கியிருக்காண்டா. நிஜமாவா? அடுத்த வாரம் தான் வாங்குறேன்னு சொன்னா? தெரியலடா, சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லலையா? என்ன பைக் வாங்கியிருக்கான்? சொல்ல மாட்டான், ஒரு 15 மினிட்ஸில் வரானா. பேசாமல் அவன் காலனிக்கே வந்துக்கலாம்டா. இல்லைடா, டின்னருக்கு எங்கே வெளில போகலான்னா அதான். சார் கேஷா கார்டா சார் பேமெண்ட்? கேஷ். கார்டுலாம் வாங்கிட்டு இருக்கா? மச்சான் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு பண்ண பார்த்தியா? இல்லையே.
டேய் உன் ஆள் தான்டா. டேய் சத்தியமா சொல்றேன்டா உன் ஆள் தான்டா. சரி வில்ல எனக்கு கத்து. எங்கடா? டேய் இப்படி தான்டா போனா. மச்சான் நான் கன்ஃபார்மா தெரியாது உன் ஆள் தான். இந்த பக்கத்துல தான் போயிருப்பா. எனக்கு தெரியலடா. யோசனை பண்ணிட்டு நிக்கிறதுக்கு டைம் கிடையாது. நீ சீக்கிரம் வா போய் பார்த்தலாம். अरे अनु मैं तो अपना मोबाइल ही भूल गई। कहाँ? वही दुकान पर। आप तो हमेशा भूल जाती हो। चलो ले लेंगे। டேய் அறிவு இல்ல உனக்கு? டேய் நான் என்னடா பண்ணேன்? ச்சே மானமே போயிடுச்சு அப்படா. டேய் யாருடா தெரியும் அவங்க திரும்பி வருவாங்கன்னு? அவ பாத்துக்க மாட்டா ஒண்ணும் இல்ல. நீ என்ன சடனா நின்ன? நீ நின்னா நான் நின்னடா. போடா. சரி வா இந்த தடவை மிஸ் ஆகுதா? நிதிச்சு போ வரேன் போ. ச்சே டேய் எங்கடா போனீங்க? அப்ப இந்த சைடு போறா? ஏதோ ஒரு சின்ன மிஸ் கால்குலேஷன் ஆயிருச்சு. என்ன வச்சு ட்ரையல் எடுத்துக்கறல? உன் ஆள் தான் கரெக்டா சொன்னல. அதுக்கு நீ தான் எனக்கு ட்ரீட் கொடுக்கணும். ட்ரீட் எப்படி இருந்தாலும் அவ இந்த வழியா தான் வந்தாகணும். வா நான் அப்படி போய் நிக்கலாம் வா. நீ எது சொன்னாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. வாடா. ஏய் அதை ஏன்டா கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க? அங்கே தான் வெய்யேன். எவனும் தூக்கிட்டு போயிட மாட்டான். வெய் மச்சான் உன் ஆள். மச்சான் வாடா 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 வாடா. எதுக்கு? அவங்க அம்மா கூட போறா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கேட்டியாடா? என்னால முடியல மச்சான். டேய் என்ன ஏன்டா அடிச்ச? இத குத்துறா. இந்த பைக்கா வாங்குன? சான்ஸ் இல்ல. சூப்பரா இருக்குடா. எவ்வளவு ஆச்சு? ஆன் ரோட் 1,10,000 மச்சான். செம்ம பைக்டா. சரி இந்த பைக் தானே நான் வாங்குவேன். ஆனா பிளாக் கலர் வாங்குவேன்டா. ஏய் ரெட் தானே சூப்பரா இருக்கு. சரி எல்லாம் ஓகே. டேங்க் மட்டும் சின்னதாகுது. டேய் நீ உட்காந்தா அப்படி தான்டா இருக்கும். என் அடுத்த பைக் இதுதான். ஆனா இந்த கலர் இல்லடா. பிளாக் தான். பா என்னடா மறந்த? மொபைல் ஃபோன்மா. டேய் உனக்கு இதே பழக்கமா போச்சு. இறங்கி போய் எடுத்துக்கோ. ஷூவெல்லாம் கழட்டுமா போமா. உனக்காக நடந்து நடந்து என் காலு தேஞ்சு போச்சுடா. மா என்னடா? இதான் என்ன ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருமா. உனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. இந்த நினைப்பு வேற இருக்கா அவனுக்கு? இந்த காலத்து பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சுக்கோ. நீ தான் அவளுக்கு கால் அமுக்கணும். எனக்கு எல்லாம் நல்ல பண்ணாதமா வரும். போமா ஃபோன் எடுத்துட்டு வா. பார்த்துடலாம்.